Assalamualaikum, welcome to our channel புகுந்த வீட்டு சமையலறை. நேத்தி கிளாஸில் எல்லாருமே வந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸ் வீடியோக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று கற்றுக்கிட்ட லைன்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் ஒரு டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்குகிற கோன் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டிசைன்ஸ் போட்டுடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் போகிறதுக்கு பேசிக்காக, அதாவது நம்ம நேற்று கற்றுக்கிட்டோம் இல்லையா, தின் அண்ட் திக் லைன், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த தின் அண்ட் திக் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஒரு 6 டிசைன் போட போகிறோம். ஸோ நம்ம தின் அண்ட் திக் லைன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபஸ்ட் வீடியோவோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து தின் அண்ட் திக் லைன் வந்து நம்ம போடணும். இப்போ நம்ம அதை போட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஒரு டிசைன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக அப்படியே ஒரு தின் லைன் போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு தின் லைன் அண்ட் திருப்பியுமே அதை கொஞ்சம் கேப் நல்லா விட்டுட்டு ஒரு இன்ச், நம்மளோட கையில் 1 இன்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு கம்மியாக லைட்டாக அந்த மாதிரி ஒரு கேப் விட்டுக்கோங்க. அண்ட் அந்த கேப்பில் வந்து சென்டராக ஒரு லைன் போட்டுருங்க. திருப்பி இப்போ வந்து நம்ம வந்து நேற்று கற்றுக்கிட்டோம் இல்லையா ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து அந்த சென்டர் பாக்ஸில் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது செகண்ட் லைனுக்கும் 4th லைனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து போடணும். ஸோ இந்த டிசைனோட பேர் வந்து என்னென்னா செக்ஸ்னால் இந்த மாதிரி கட்டமாக இருக்கு இல்லையா, டப்பா பாக்ஸாக, ஸோ அதனால் வந்து இந்த டிசைன் பேர் வந்து செக்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது வந்துட்டு ஜிக்ஸாக் செக்ஸ். அதே மாதிரி தான் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா, செக்ஸ் போட்டோம் இல்லையா, அதே டிசைன் மாதிரி தான். அண்ட் இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ அதே மாதிரி தின் லைன் வரைஞ்சிருங்க. சொன்ன மாதிரி 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு இன்னொரு தின் லைன். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம மெஹந்தியாக கையில் போடுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கற்றுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டோம். நம்ம திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து செக்ஸ்க்கும் செஞ்சோம். ஸோ செக்ஸ்க்கு செஞ்சது தான் அதே தான் இங்கேயும். செக்ஸுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பாக்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் அந்த நடுவில் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் குட்டியாக நெருக்கமாக போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸை கலர் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிறத கலர் பண்ணாமல் அது பக்கத்தில் இருக்காது, புரியுதா? இந்த மாதிரி ஜிக்ஸாக ஒரு பாக்ஸ் விட்டு நம்ம கலர் பண்ணோன்னா அது வந்து ஒரு சூப்பரான டிசைனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜிக்ஸாக். இப்போ வந்து நம்ம வந்து ட்ராக் லைன் பார்க்க போகிறோம். ட்ராக் லைன்னா இப்போ ட்ரெயின்லாம் போகும் இல்லையா, ட்ராக் மாதிரி, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தின் லைன் போட்டுருங்க. அதுக்கு கீழேயே இன்னொரு தின் லைன், அப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு திருப்பியும் ஒரு தின் லைன் அண்ட் அதுக்கு கீழே ஒரு தின் லைன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்மேட். நம்ம என்ன டிசைன் போட்டாலும் கையிலேயே போட்டாலும் இந்த மாதிரி தான் அது இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு தெரியும். நம்ம வந்து மேலே கீழே லைன் போடாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போட்டோன்னா அது ஒரு மாதிரி க்ளம்ஸியாக மெஸ்ஸியாக தெரியும். டிசைன் வந்து கிளியராகவே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம கிளியராக டிசைனை காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தின் லைன்லாம் போடுறோம். டபுள் தின் லைன் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து டிசைன் போடுறப்போ அது வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஷேப் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே தின் லைன் வரைஞ்சிடணும். அண்ட் அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன், அதுக்கப்புறமா 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் அண்ட் அதுக்கு கீழேயே இன்னொரு தின் லைன் போட்டுருங்க. அண்ட் இப்போ நம்மளோட டிசைனை ஃபில் பண்ணிடலாம். வி இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே வி ஷேப் தெரியும். ஸோ அந்த வி ஷேப்பை வந்து ஸ்லாண்டிங்காக போடுங்க. அதாவது இது என்னதுன்னா நம்ம நேற்று கற்றுக்கிட்ட கிராஸ் லைனில் தான் இந்த டிசைன் நம்ம போடுறோம். வின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கிராஸ் லைன். நம்ம தனித்தனியாக அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டோன்னா அது என்ன லைன் ஆகிடும், கிராஸ் லைன் ஆகிடும். ஆக்சுவலி இது அப்படியே நம்ம விட்டோன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக குட்டியாக ஒரு டிசைன் மாதிரி ட்ராப்ஸ் வச்சு டாட்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்டு ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சேம் தான் நம்ம இப்போ போட்டோம் இல்லையா வி ஷேப்பு,
வி ஷேப் மாதிரியே தான் இதுவும். ஆனால் வந்து இதில் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது பதியும் மனசில். ஏன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போயுமே போல் ஒரு தின் லைன், அந்த தின் லைனுக்கு கீழே இப்போது இன்னொரு தின் லைன் நம்ம போட்டுடலாம். அண்ட் அதுக்கு கீழே 1 inch கேப் விட்டுட்டு இன்னொரு தின் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேசிக் போட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சேம் நம்ம கிராஸ் லைன் யூஸ் பண்ணி வி டிசைன் போட்டுடலாம். வி டிசைன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை மட்டும் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ அந்த வீக்கு கீழே இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி லைன் போட்டுருங்க மேலே வரைக்கும். அதாவது 3 லைன், நம்மளோட கவுண்ட் வந்து என்னென்னா 2 லைன் போட்டுட்டு 3வது லைன் போட்டுறணும். ஆக்சுவலி நம்ம வந்து 3 லைன் போடணும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம அந்த மாதிரி கலர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சைடு பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த சைடு லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதே அந்த சைடே ஒட்டின மாதிரி உள்ளேயும் நம்ம போட முடியாது. அதனால தான் நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். 3 லைன்ஸ் போட்டணும். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ ஒரு சைடு விட்டுட்டு, அப்போ தான் வந்து அது கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ட்ரையாங்கிள்ஸ்லேயுமே நம்ம வந்து 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். கவுண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே நான் வந்து 3 லைன்ஸ் தான் போட்டிருப்பேன். நம்ம அந்த கிராஸ் லைனை கவுண்ட் பண்ணாமல் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறது வந்து அந்த 3 லைன் தான். அந்த 3 லைனில் அந்த 3rd லைனுக்குள்ளேயும் அந்த கிராஸ் லைன் நம்ம போட்டோம் இல்லையா ட்ரையாங்கிள், அதை வந்து நீங்கள் அப்படியே கலர் பண்ணிங்கன்னா அது ஒரு அழகான டிசைன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கலர் பண்ணின ட்ரையாங்கிள். அதான் வந்து அதுக்கு வந்து ஃபில்டு ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப கையில் நம்ம மெஹந்தி டிசைனாக போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்க. அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து எக்ஸ் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எடுத்த உடனே மேலே ஒரு தின் லைன், ஏன்னா அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன், அதே மாதிரி 1 inch கேப் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தின் லைன், அண்ட் அதுக்கு கீழே ஃபைனலாக ஒரு தின் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம செக்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதுவும் செக்ஸும் சேம் தான். நம்ம செக்ஸில் எப்படி போட்டோமோ அதே தான். நம்ம ஃபஸ்ட் டிசைன் போட்டோம் இல்லையா பாக்ஸாக, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட போகிறோம். ஆனால் இதில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் போட்டோன்னா நம்மளோட மெஹந்தி வந்து ஆல்ரெடி இதில் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரி இல்லை, ஆல்ரெடி இது கட் பண்ணியே இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால் நம்ம வந்து பாக்ஸஸை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி அந்த பாக்ஸஸ்குள்ளே வந்து எக்ஸாக போட்டுருங்க. எல்லா பாக்ஸஸ்லேயுமே அந்த மாதிரி போட்டுருங்க. அண்ட் இப்போ இந்த பாக்ஸஸில் எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும்தான் ஒன்று கலர் பண்ணிடணும். மேலே இருக்க எக்ஸ் கலர் பண்ணக்கூடாது, சைடில் இருக்க எக்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் கலராக இருக்கணும். இப்போ அடுத்த பாக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் வேறு கலர். இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து சைட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு, செகண்ட் பாக்ஸில் அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனும் கையில் போடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் நான் இன்னும் மேலே வர கிளாஸில் இதை எப்படி கையில் எந்த இடத்துல இது ஒரு டிசைனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தந்துடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராப்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ராப்ஸ் இல்லைனா ஹம்ப்ஸ், இது வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இதுதான் இன்னையோட கிளாஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 6 டிசைன்ஸ் கற்றுருக்கோம். இதையும் நீங்கள் அதே மாதிரி அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் இதெல்லாம் வரைஞ்சியும் பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.